Dear students, welcome to VS Home Tuition Center. ட்ரையாங்கிள்ஸில் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரூல் பார்க்க போகிறோங்க. இப்போ அது பேர் இன்இக்வாலிட்டி ரூல். அது எதுக்காக பார்க்குறோம்? ஒரு ட்ரையாங்கிள் 3 சைடு கொடுத்துட்றாங்க. 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 6 இதெல்லாம் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அந்த மாதிரி 3 ட்ரையாங்கிள் 3 சைடு கொடுத்துட்றாங்க. இது ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகுமா ஆகாதான்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அது ட்ரா பண்ணி பார்க்குறது தெரிஞ்சதுக்கு முன்னாடியே ஒரு ரூல் இருக்குது. அதுதான் இன்இக்வாலிட்டி ரூல். அது என்னங்க இன்இக்வாலிட்டி ரூல்? வாங்க வீடியோவில் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வர்டு பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமைத்திருங்க. ஆல் பட்டன் ஓப்பன் ஆச்சுன்னா எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். நாங்கள் போகிற ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே வந்து சேர்ந்துடும். இதெல்லாம் ஒரு பேசிக் ரூல்ஸுங்க. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க இதெல்லாம் மறந்துடுவாங்க, 10th 9thலாம். ஆனால் பேசிக் ரூல்ஸ் பாருங்கள். இன்இக்வாலிட்டி ரூல் அப்படின்னா என்ன? ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகணும்னா த சம் ஆஃப் எனி 2 சைட்ஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தேன் த தேர்ட் சைடு. 2 சைடு இருக்குது இல்லைங்களா, அது அதை டோட்டல் பண்ணால் 3வது சைடோட அதிகமாக இருக்கணுங்க. அதாங்க ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ரூல். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சாம்பிள் சம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் இது 3ம் கொடுத்துட்டு இது ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி எப்படி போடலாம்? இந்த 2 சைடு பாருங்கள், 2 + 3 இது வந்து கிரேட்டர் தேன் 4, அதோட அதிகமாக இருக்கணுங்க. அப்புறம் 3 + 4 கிரேட்டர் தேன் 2, 4 + 2 கிரேட்டர் தேன் 4 + 2 கிரேட்டர் தேன் 3. இப்படி இதோட அதிகமாக இருக்கும்போது இந்த ட்ரையாங்கிள் கம்பல்சரி ஃபார்ம் ஆகும். பாருங்கள், 2 3 5 4ஓட அதிகமாக இருக்குது, 3 4 7 2ஓட அதிகமாக இருக்குது, 4 2 6 3ஓட அதிகமாக இருக்குது. ஸோ இந்த அளவுகள் உள்ள 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் அளவு உள்ள ட்ரையாங்கிள் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு அர்த்தம். சரி, ரெண்டாவது பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், 2 3 10. இப்போ அதே மாதிரி இன்இக்வல் 2 + 3 கிரேட்டர் தேன் 10 வரணும். அதே மாதிரி 3 + 10 கிரேட்டர் தேன் 2 வரணும். 10 + 2 கிரேட்டர் தேன் 3 வரணும். இங்கே பாருங்கள், 10 + 2 12 கிரேட்டர் தேன் 3, ஓகே. 3 + 10 கிரேட்டர் தேன் 2, ஓகே. 2 + 3 கிரேட்டர் தேன் 10 இல்லை. இது ரெண்டும் ஓகே ஆகிடுச்சு. இது இல்லை, 5 தான் வருது. அப்போ இந்த அளவுகளை வச்சு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. இதுதாங்க ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ரூல். இது மூலமாக நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகாதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சம்மே போடாமல் இனிஷியலி நோ பாசிபிள் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். சின்ன கிளாஸில் மெயினாக வரும், பெரிய கிளாஸில் கம்மியான மார்க்கு வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ரூல் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணுங்கள். ஓகே, பை.